சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மன்னவா, தாங்களே என் மீது இப்படி ஒரு பழி சுமத்தலாமா? நான் அப்படி செய்வேனா? இளவரசரோடு செல்லும் வீரர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரையும் தனித்தனியே சோதித்து தேர்ந்தெடுத்தேன். நீ தேர்ந்தெடுத்த லட்சணம் எப்படி என்பது மிகவும் நன்றாக தெரிகிறது. சிறிதும் தகுதியில்லாத ராஜ துரோகிகளை அல்லவா தேர்ந்தெடுத்திருக்கிறாய். பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு என் மருமகன் சிறைப்படும்படி செய்திருக்கிறாய். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நீயே ஒரு சதிகாரனோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. சோழ நாட்டிற்கு உண்மையாக இருப்பது போல் நடித்து யாருக்கோ விலை போய் விட்டாயோ என்று யோசிக்கும் நிலை உருவாகிவிட்டது. மன்னவா, என் மீது இப்படி ஒரு சந்தேகம் தங்களுக்கே வந்த பிறகு நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? இப்படி வார்த்தைகளால் என்னை கொல்வதை விட தங்கள் கரங்களாலேயே இங்கேயே இப்போதே என்னை கொன்று விடுங்கள். மன்னவா, பார்த்திபன் பொறுப்பேற்றது முதல் எவ்வளவு உண்மையாக பணிபுரிகிறான் என்பது தாங்களும் அறிந்ததுதானே. தாங்கள் சந்தேகப்படுவது போல் இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் அங்கு விலை போயிருக்கலாம் அல்லவா? அப்படி நடந்திருந்தால் அது இவருக்கு தெரியாதல்லவா? அந்த வீரர்கள் ஏதேனும் சதி செய்திருந்தால் அது பார்த்திபனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அல்லவா? ஆம் தந்தையே, கடலில் விழுந்து மடிந்திருக்க வேண்டிய என்னை காப்பாற்றி கொண்டு வந்தவன் பார்த்திபன் அல்லவா? அவன் இத்தகைய தவறு நேர்ந்ததற்கு காரணமாக இருக்க முடியாது. மன்னவா, என் மகன் கதிர்காமனை மாற்றி புலவரின் அன்பிற்குரியவனாக மாற்றுவதால் பார்த்திபனுக்கு எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் மன்னர் குடும்பத்தின் நன்மைக்காக அப்படி செய்தவர் அவர். அவரால் இப்படி ஒரு துரோகத்தை நினைக்க கூட முடியாது. இப்பொழுது இதையெல்லாம் பேசி என்ன பயன்? எழுந்திரு பார்த்திபா. ஒற்றனே, என் மாப்பிள்ளையை எங்கே சிறை வைத்திருக்கிறான் அந்த சேரமன்னன்? மற்றவர்களோடு சிறைச்சாலையில் அடைக்கவில்லை மன்னவா, தனி அறையில் தான் பூட்டி வைத்திருக்கிறார்கள். சிறை காவலாக இருந்தால் என்ன, அறை காவலாக இருந்தால் என்ன, சிறை சிறைதானே. அங்கு என் மருமகனோடு சென்றவர்கள் தவறாக நடந்தார்கள் என்றால் அதற்காக என் மருமகனை சிறைபிடிக்க என்ன தைரியம்? ஏதேனும் சந்தேகம் என்றால் என்னிடம் அல்லவா அதை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். நான் அதற்கான காரணத்தை ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்க மாட்டேனா? எதுவும் சொல்லாமல் இளம்படுதியை சிறைபிடித்ததன் மூலம் நமக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறான் சேரமன்னன். தாங்கள் இந்த விஷயத்தை அப்படி நினைக்க வேண்டியதில்லை மன்னவா. தன் அவையிலேயே தன்னை கொல்ல முயற்சி நடந்தது என்ற கோபத்தில் அப்படி செய்துவிட்டார் சேரமன்னன். நிலைமையை நிதானமாக எடுத்துரைத்தால் தன்னை மாற்றிக்கொள்வார். இல்லை அமைச்சரே, சேரமன்னர் ஒரு மூர்க்கன். தான் ஒன்றை தவறாக புரிந்து கொண்டு விட்டால் அதையே சாதித்துக் கொண்டிருப்பவன். விஜயபூபதி விஷயத்தில் அவன் என்னவெல்லாம் பேசினான் என்பது தங்களுக்கு நினைவில்லையா? நாம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் இறுதி வரை தான் நினைத்ததையே சாதித்துக் கொண்டிருந்தான் என்பதை மறந்து விட்டீர்களா? இங்கிருந்து புறப்படும் நேரத்தில் தனக்கு சம்பந்தமே இல்லாத செழியனிடம் நீ சீக்கிரம் புறப்பட்டு விடு, பாண்டிய நாட்டிற்கு போய்விடு, இல்லாவிட்டால் உன் உயிருக்கே ஆபத்து என்று கூறவில்லையா? நம் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தன் மகள் வாழ்விற்கு தடையாக வந்து விடுவாள் என்றதும் அவளை கொன்றுவிடச் சொல்லி கூறவில்லையா? தந்தையே, இப்போது எதற்கு அந்த பேச்செல்லாம்? விடு கிள்ளிவளவா, வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. அந்த சேரனின் சுயரூபம் எப்படிப்பட்டது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் பேசுகின்றேன். அந்த சேரமன்னன் இன்று ஒரு பேரரசன் கூட அல்ல. இரு கூறாக பிரிந்து கிடக்கும் சேரமன்னில் ஒரு பிரிவிற்கு மட்டும்தான் மன்னன். அப்படிப்பட்டவன் பரந்த சாம்ராஜ்யமாக விரிந்து கிடக்கும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மன்னனான இந்த கரிகால் வளவனின் மருமகனை, அதற்கு சமமாக விளங்கும் பாண்டிய பேரரசின் மன்னனான பெருவடுதி பாண்டியரின் மகனை அந்த சேரமன்னன் சிறை வைக்க துணிந்தான் என்றால் அவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும்! இப்பொழுதே பெரும் படையோடு சென்று அந்த மலைநாட்டை இடித்து நொறுக்கி எரித்து சாம்பலாக்கி விட்டு வருகிறேன். பிறகு கரிந்து கிடக்கும் சாம்பலில் எது இளம்வழுதி என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் மன்னவா? அமைச்சரே, நாம் இப்போது எதையும் அவசரப்பட்டு செய்துவிடக் கூடாது. தங்களுக்கே உரிய ராஜதந்திரத்தால் பாண்டிய இளவரசரை எப்படி மீட்டுக்கொண்டு வருவது என்று தாங்கள் யோசிக்க வேண்டும். ஆம் மன்னவா, யாருடைய சூழ்ச்சிக்கோ
பாண்டிய இளவரசர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். முதலில் அவரை எப்படி விடுவிப்பது என்றுதான் சிந்திக்க வேண்டும். ஆம் தந்தையே, முள்ளை முள்ளால் எடுப்பது போல் நாம் ஒரு சூழ்ச்சி செய்தாவது இளம்பொழுதியை காப்பாற்றிக் கொண்டு வர வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் ஒரே கோணத்தில் அந்த கருத்தை வலியுறுத்துவதால் நானும் அதை பற்றி யோசிக்கிறேன். சேர மன்னரால் சிறைப்பட்டிருப்பது எனது மருமகன் என்பதை விட பாண்டிய பேரரசர் பெருவழுதியின் மகன், பாண்டிய நாட்டின் இளவரசன். பாண்டிய நாட்டிற்கு இந்த விஷயம் தெரிந்து அவர்கள் வேதனை அடைவதற்கு முன் எவ்வளவு விரைவாக இளம்பழுதியை அங்கிருந்து மீட்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அவரை மீட்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை உடனே மேற்கொள்வதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுகிறேன். சேர மன்னன் அவனை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பாடம் புகட்டுகின்றேன். அவை கலையட்டும். மன்னவா, மன்னிக்க வேண்டும். தாங்கள் எனக்கு தனிமை வேண்டும் அமைச்சரே. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். சொல்லுங்கள். உத்தரவு மன்னவா. இனிப்பு, பொரியல், கூட்டு, பச்சடி, அவியல் என்று இந்த உணவு வகைகளை பார்க்கும் பொழுது என் நாக்கில் எச்சில் ஊறுகிறது. இவையெல்லாம் உனக்காகத்தானே பரிமாறப்பட்டிருக்கிறது. நாக்கை சப்பு கொட்டாமல் நன்றாக சாப்பிடு. ஏனப்பா, இப்படி சாப்பிடுவதிலேயே கவனமாக இருக்கிறாயே? சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று வாய் திறந்து சொல்ல மாட்டாயா? அபாரமாக இருக்கிறது. எந்த உணவையும் நான் இந்த அளவிற்கு ரசித்து ருசித்து சாப்பிட்டதில்லை. அந்த அளவிற்கு சுவையாக இருக்கிறது. கூட்டு, பொரியல், அவியல், துவையல் என்று நான் பரிமாறிய மற்ற உணவு வகைகள் எப்படி இருந்தது? இது போன்ற மனம், குணம், சுவை கொண்ட உணவு வகைகளை எனது வாழ்நாளிலேயே இன்றுதான் முதல் முறையாக சாப்பிடுகிறேன். எந்த நாட்டிலே சிறை கைதிகளுக்கு இவ்வளவு ருசியாக சாப்பாடு போடுகிறார்கள்? இந்த சேர நாட்டிலே சிறை கைதிகளுக்கு போடும் சாப்பாடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இந்த அளவிற்கு சுவையான உணவை சிறை கைதிகளுக்கு வழங்கும் இந்த சேர நாட்டு சிறைச்சாலையிலேயே வாழ்நாள் முழுவதும் இருந்துவிடலாம் என்று தோன்றுகிறது. ஏனப்பா, விருந்து படைப்பது போல் இவ்வளவு சுவை மிகுந்த உணவை யாரேனும் கைதிகளுக்கு தருவார்களா? எந்த சிறை காவலன் சிறையில் இருக்கும் கைதிக்கு சாமரம் வீசுவான்? உனக்கு கிடைக்கும் இந்த உபச்சாரங்கள் எல்லாம் சேர தளபதியார் எங்களுக்கிட்ட கட்டளை. அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். வணங்குகிறோம் தளபதியாரே. நீங்கள் சொல்லலாம். ஆகட்டும். என்ன நாகப்பா, சாப்பிட்டு விட்டாயா? உனக்கு ஒரு குறையும் இல்லாமல் சிறை காவலர்கள் பார்த்து கொண்டார்களா? உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அவர்களிடம் கேள்.
ஏற்பாடு செய்து தருவார்கள். அந்த 2 காவலர்களும் என்னுடைய உண்மையான விசுவாசிகள். உன் மற்ற நண்பர்கள் வேறு சிறையில் இருக்கிறார்கள். அவர்களைப் பற்றி நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி தளபதியாரே. நீங்கள் நியமித்த காவலர்கள் இருவரும் என்னை நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறார்கள். இப்போது எனக்கு அறுசுவை விருந்தே படைத்து விட்டார்கள். ஏன், உடையில் கூட கைதி உடை தராமல் நல்ல உடையே தந்திருக்கிறார்கள். எனக்கு அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனால் என்ன நாகப்பா, எதற்காக தயங்குகிறாய்? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேள். அதை நிறைவேற்றி தருவதற்கு நான் இருக்கிறேன். மங்கம்மா தேவியாரின் ஆணைப்படி இளவரசர் இளம்வழுதியுடன் நால்வரும் இணைந்தோம். சேர நாட்டிற்கும் வந்தோம். சேர மன்னரின் முன்னிலையில் நாடகமாடி இளவரசர் இளம்வழுதியை கைது செய்ய வைத்தோம். உண்மைதான். இதுவரை அனைத்தும் நாம் வகுத்த திட்டப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உனக்கென்ன சந்தேகம்? சந்தேகம் எதுவும் இல்லை, ஆனால் அச்சமாக இருக்கிறது. அச்சமாக இருக்கிறதா? உனக்கு எதைக் கண்டு அச்சம்? நானும் என் நண்பர்களும் இவ்வளவு தூரம் பிரியத்தனம் பட்டதும், முயற்சி எடுத்ததும், துணிந்து முடிவு எடுத்ததும் நல்லபடியாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் சேர மன்னர் எங்களுக்கு மரண தண்டனை விதித்து விடுவாரோ என்று அச்சமாக இருக்கிறது. கவலைப்படாதே, சேர மன்னர் உங்களுக்கெல்லாம் உடனடியாக தண்டனை கொடுத்து விட மாட்டார். அவருடைய கவனம் முழுவதும் இளவரசர் இளமழுதியின் மீதுதான் இருக்கும். இளவரசர் இளமழுதியின் கைது பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வெடிக்க இருக்கிறது. அப்பொழுது சேர நாடும் சோழ நாடும் பகை நாடுகளாகிவிடும். இரு நாட்டிலும் குழப்பம் உருவாகி உள்நாட்டு பிரச்சனைகள் உருவாகிவிடும். அந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் நான் வெளியில் கொண்டு வந்து விடுகிறேன். மிக்க மகிழ்ச்சி தளபதியாரே. என்னதான் சிறை காவலர்கள் என்னுடைய விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்களிடம் சற்று விலகியே இரு. நான் வருகிறேன். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன் இடைவேளைக்கு பிறகு. கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன் தொடர்கிறது. அப்பா, 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 என்ன? ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீர்கள்? சேர நாட்டிற்கு சென்ற பாண்டிய இளவரசர் சேர மன்னரால் சிறைப்படுத்தப்பட்டார் என்று தெரிந்த பிறகு பூம்புகார் அரண்மனையில் யாரம்மா மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? ஐயோ, இது மிகப்பெரிய கொடுமைதான். பாண்டிய நாட்டிற்கு நான் சென்றிருந்த போது அங்கிருந்த அனைவரையும் விட என் வருகையை கண்டு பெரிதும் மகிழ்ந்தவர் பாண்டிய இளவரசர்தான். அவர் தமது அரசு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போது மலர்கொடியின் தனிமையை போக்க தகுந்த துணை கிடைத்துவிட்டது என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்து போனார். நான் அதிக நாட்கள் அங்கு தாமதித்ததற்கு காரணமே பாண்டிய இளவரசர் தானப்பா. மலர்கொடிக்கு உன் துணை வேண்டும், நீ வந்த பிறகுதான் அவள் தன் தாய் வீட்டு உறவோடு இணைந்திருப்பதாக கருதி மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவசரப்பட்டு இங்கிருந்து போய்விடாதே என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரோடு உரையாடும் போதுதான் அவர் சோழ நாட்டின் மீது எந்த அளவிற்கு பற்று வைத்திருக்கிறார் என்று தெரிந்தது. அதுதான் அம்மா இப்போது அவருக்கு பெரும் பிரச்சனையாகிவிட்டது.
சோழ நாட்டைப் பற்றி சேர மன்னர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்க கூடாது என்று அங்கு சென்று அந்த சேரனிடம் சிறைப்பட்டிருக்கிறார். அதன் விளைவு என்னவாயிற்று? இங்கு மாமன்னர் பார்த்திபனையே பொறுப்பற்றவன் என்று கடுமையாக பேசும் நிலையை ஏற்படுத்திவிட்டது. அது முதல் பார்த்திபனின் இயல்பான நிலையே மாறிவிட்டது. அதனால்தான் இங்கு கூட வராமல் விலகி இருக்கிறாரா? யாரையும் சந்திக்க விருப்பமின்றி தனது இருப்பிடத்திலேயே முடங்கிக் கிடக்கிறான் அம்மா. உறுதியான மனம் படைத்த அவர் இதற்காக இப்படி சோர்ந்து விடலாமா? மன்னர் தனிப்பட்ட முறையில் அவனை அழைத்து கண்டித்திருந்தால் கூட பரவாயில்லை. அவையிலேயே அனைவருக்கும் முன்னால் அவன் மனதை புண்படுத்தும் வகையில் கடிந்து கொண்டார் அம்மா. அதனால்தான் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பார்த்திபன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அப்பா, மன்னருடைய நிலையிலிருந்து இந்த விஷயத்தை பாருங்கள். இதனால் பாதிக்கப்பட்டிருப்பது யார்? அவரது அன்புக்குரிய மகள் அல்லவா? இந்த நிகழ்ச்சியில் மகள் வாழ்வு பாதிக்கப்பட்டுவிட்டதே என்ற ஆத்திரத்தில் மன்னர் பார்த்திபனை சற்று கடுமையாக பேசியிருக்கலாம். அதனால் அவருக்கு பார்த்திபன் மீதுள்ள அன்பு மாறிவிட்டது என்று சொல்லிவிட முடியாதே. மாறிவிடக் கூடாது என்றுதானம்மா நானும் நினைக்கிறேன். பார்த்திபனைப் போன்று எல்லா நற்பண்புகளும் நிறைந்த ஒருவனை காண்பது மிகவும் அரிதம்மா. என்னுடைய பொறுப்பு படை வீரர்களை அணிவகுக்கச் செய்து நாட்டை பாதுகாப்பதுதான் என்று இல்லாமல் இங்கு வந்து ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து கொண்டானே, அவனுக்கு என்ன அவசியம்? ஒரு புலவர் மகளைப் பிரிந்து தனியாக இருக்கிறாரே என்ற அனுதாபம்தானே? உண்மைதான் அப்பா. அதனால் ஏற்பட்ட நன்றியுணர்ச்சி இன்றும் என் மனதில் நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இளவரசர் கிள்ளிவளவன் ஏதோ பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு அவரை அதிலிருந்து பார்த்திபன்தான் மீட்டார் என்பதை மகாராணியாரே என்னிடம் சொல்லியிருக்கிறார். வயதுக்கு மீறிய வஞ்சகம் கொண்டவனாக இருந்த கதிர்காமனை அவன் நிலைக்கு தான் இறங்கி அவனை தனது நண்பனாக்கிக் கொண்டு சிறிது சிறிதாக அவன் மனதை மாற்றி நல்வழிப்படுத்தி மீண்டும் அவனை தங்களது மாணவனாக தங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருப்பதை நானே பார்த்தேனே. இப்படி மன்னரின் பணியை மட்டுமல்ல, மன்னரின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் பிரச்சனைகளையும் அறிந்து அவற்றை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறான் பார்த்திபன் எனும்போது, அவனை அரசரே பொறுப்பற்றவன் என்று சொன்னால் எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த சேர மன்னர் வந்தது முதலே நிலைமை மாறிவிட்டதில்லையாப்பா? உண்மைதான் அம்மா. சோழ மன்னரையும் பாண்டிய மன்னரையும் இணைத்து வைப்பதற்காக நான் மிகவும் பாடுபட்டேன். நானே பாண்டிய நாட்டிற்கு சென்று வந்தேன். பாண்டிய மன்னரும் அவரது தூதுவனாக செடியனை அனுப்பினார். அதன்பின் இந்திர விழாவின் போது பாண்டிய மன்னரே இங்கு வந்தார். அன்று அவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பு மன உறவாகவே மாறியது. அதேபோல் சேர மன்னர் இங்கு வரும்போதே மன உறவை நாடி வந்திருக்கிறார். இதன் மூலம் சேர சோழ நாடுகளும் இணையும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக இரு நட்பாக கூட இல்லாமல் பகையாக மாறிவிட்டதே. சேர மன்னர் இங்கு வந்ததன் நோக்கம் நிறைவேறாததால்தான் இப்படி மாறிவிட்டார். தனது மகளை மணக்க மறுத்ததால் சோழ குடும்பத்தின் பெண் தன் கணவனை பிரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்துவிட்டார். இப்போது பாண்டிய இளவரசரை எப்படியாவது பக்குவமாக மீட்டாக வேண்டும். அதற்குரிய வழிகளை கண்டுபிடித்து அதை செய்தால்தான் மன்னருக்கு பார்த்திபன் மீது ஏற்பட்ட கோபம் தீரும். நீ சொல்வது சரிதான் அம்மா. இப்போது இது இரு நாட்டு பிரச்சனை. தானே தனது நாடு இரண்டாக பிரிந்திருக்கும் நிலையில் அரசாண்டு கொண்டிருக்கும் சேர மன்னர் சோழ பாண்டிய நாடுகள் எனும் இரு பேரரசுகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார். சமாதான தூதுவனாக சென்ற இளம் வழுதியை சிறையில் அடைத்து இரு நாடுகளுக்கும் அரைகூவல் விடுவது போல் செயல்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நாம் இதில் என்ன செய்ய முடியும் என்றே தெரியவில்லை அம்மா. அப்பா, இதைவிட கடுமையான எத்தனையோ பிரச்சனைகள் சோழ நாட்டில் ஏற்படவில்லையா என்ன? அவ்வளவையும் எதிர்கொண்டு நமது மாமன்னர் வெற்றி பெற்றார் அல்லவா? அதனால் இதற்கும் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்க ஏதாவது செய்வார். நீங்கள் அதற்காக மனம் கலங்காமல் அமைதியாக இருங்கள்.